ஓகே வெயிட், ஆர் யூ வாஷிங் யூர் ஃபேஸ் லைக் திஸ்? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணாமலே டேரெக்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. நம்ம கையில் நிறைய பாக்டீரியா இருக்கும். லிட்ரலி ஒரு பாக்டீரியாவை ஃபேஸில் ரப் பண்ணுறதுக்கு இது சமம். செகண்ட், யூசிங் ஸ்க்ரப் ஆர் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் வாஷ் எவ்ரி டே. இது உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கும் அண்ட் உங்களோட ஆக்னியும் ட்ரிகர் பண்ணிடும். தேர்ட், இதை நிறையா பேர் பண்ணுவோம். கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே வாஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 60 செகண்ட்ஸ் ஆச்சு உங்கள் ஸ்கின்னை ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸை வாஷ் பண்ணணும். அண்ட் ஃபோர்த்து, வெளியே குளிருதுன்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணுறது இது நிஜமாக உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிடும் அண்ட் உங்களோட ஸ்கின் பேரியரையும் டேமேஜ் பண்ணிடும். ஃபிஃப்த்து, சில டேரெக்டாக ஃபேஸ் வாஷ் ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் போடணும். சிக்ஸ்த்து, இது ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் தான். ஃபேஸெல்லாம் சூப்பராக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டர்ட்டி டவல் எடுத்துகிட்டு ஃபேஸை நல்லா தேய்ன்னு தேய்ப்பாங்க. ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ் டவலை தனியாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லட்டுமா? ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை விட ஒரு டேம் ஸ்கின்ல உங்களோட மாய்ஸ்சரைசரோ சீரமையோ நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக அப்சர்வ் ஆகும் அண்ட் ஒர்க்ஸ் பெட்டர். ஐ ஹோப் இந்த வீடியோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் எந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்றதை காமெண்ட் பண்ணுங்கள்.